முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் கம் கணபதி நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சௌம் சரணபாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் தேடி வரும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். பொறுப்புகளில் உங்களுடைய நிர்வாகத் திறமை நன்றாக அதிகரிக்கும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். எடுத்த காரியங்களை துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். பூர்வீக சம்பந்தமான வழக்குகள் முடிவுக்கு வரும். பூர்வீகத்திலிருந்து அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். நல்ல தகவல் தேடித்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம், எடுத்த முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாக நிறைவேறாததை இன்று நிறைவேறி வெற்றி பெறுவீர்கள். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. நிர்வாகத்தில் சில கோளாறுகள் ஏற்படும். அது சோதனைகளாக இருக்கும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. அதாவது அவருடைய விமர்சனங்களை நீங்கள் தாங்க முடியாமல் அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பெண்கள் மத்தியில் உங்களுடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்களை கவனமும் கண்ணியமாக வைத்துக்கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுனம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றியை பதிவு செய்வீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். உங்களுடைய நிர்வாகத் திறமையால் பேரும் புகழும் உண்டாகும். சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அந்நியர்களை வேற்றுமொழி பேசுபவருடைய வயதானவர்கள் அல்லது அனுபவத்தினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களை அடையாளப்படுத்தி வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இறுதியில் லாபம் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம், தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் தன்னம்பிக்கை பிறக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாப வருமானங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து சேரும். தொழிலில் பழியை அழுத்தங்கள் பணிச்சுமைகள் ஏற்படும். உங்களுடைய நிர்வாகத் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் விரோதம் பாராட்டுவார்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு உங்களை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை போன்ற மூத்தோர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல விஷயங்களை பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர்களுக்கு தொழிலிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மம், உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதிகாரிகள் ஆதரவு, யோக பலன்கள் கூடக்கூடிய நாள் என்ற நாள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சுயதனை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். உங்கள் நிர்வாகத் திறமையால் விரும்பிய காரியங்களை
நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள், பெண்கள், நண்பர்கள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீரும். அதனால் வரக்கூடிய தாமதமான அனுகூலங்கள் எல்லாம் இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுவர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து கூடும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொல்லை கொடுத்து வந்த அதிகாரிகள் இன்று மாற்றப்படுவார்கள் அல்லது அவருடைய மனம் மாற்றமாகும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். கன்னி, பிரச்சனைகளை நீங்கி இன்று சுகமான முடிவுகள், பலன்களை எதிர்பார்க்கலாம். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது. நிர்வாகத்திறமை நன்றாகவே வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். மனமாற்றங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. ஒரு புனித யாத்திரைக்கு நீங்கள் திட்டமிட்டு அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அது மனதிற்கு ஒரு அமைதியும் தரும். இறை வழிபாடு மனதுக்கு அமைதியை தருவதால் இந்த யாத்திரை உங்களுக்கு மிக சந்தோஷமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பழையவற்றையெல்லாம் பேசி மகிழ்ந்து இந்த நாளை இனிய நாளாகி கடத்தி செல்வீர்கள். துலாம், தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சமூக அந்தஸ்து கூடும். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை பெறும். நிர்வாகத் திறமையில் சில சோதனைகள் ஏற்படலாம். நண்பர்கள், சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் உங்கள் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். தொழிலில் பணி சுமை, பணி அழுத்தம் கூடும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். சமூக அந்தஸ்து தலைகீழாக மாறும். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இறுதியில் லாபத்திலேயே முடியும் என்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்யோன்யமாக என்று நீங்கள் பழகி வெற்றியை காணப்போகிறீர்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவால் அதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை கண்டுபிடித்து அதையெல்லாம் தகர்த்தெறிவீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுடைய வாக்குவன்மையால் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். பேச்சில் கரார், கண்டிப்பு இவை அதிகம் தென்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி வரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய திறமைகள் வெளி உலகுக்கு அறிமுகமாகும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகளில் வித்தியாசம் காண்பதால் கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள். தனுசு, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஆனால் அதையெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையாக இருக்கும். நிர்வாகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். சகோதரர், நண்பர்கள், பெண்கள் எல்லாம் உங்களை சார்ந்திருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையால் அனுகூலம், ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி போன்றவைகள் ஏற்படுவதால் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். மகரம், உங்களுடைய திறமைகள், திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களை அடையாளப்படுத்தும் நாள். உங்களுக்கு இதனால் சமூக அந்தஸ்து கூடும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் சேர்வார்கள். வியாபார பணியும் நல்ல வரவேற்றாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள் அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும்.
குழந்தைகளே உங்களை எதிரிகள் போல இருப்பதால் அவர்களை நாசுக்காக கையாள வேண்டும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. வந்த வம்பு வழக்குகளை தவிருங்கள். வம்பு வழக்குகளை தேடி போகாதீர்கள். ஏனால் வழக்குகள் இன்று சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுடைய நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படலாம். பெண்கள், சகோதரர்கள், நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். அவருடைய திறமைகள் எல்லாம் இன்று உங்களுக்கு உதவிகரமாக இருக்கப் போகிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பணிசுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. மாற்றங்கள் மன மகிழ்ச்சியை தரும். இடமாற்றம், பணமாற்றம், வேலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை தரும். சமூக அந்தஸ்து கூடும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விளையாட்டுக்காக கூட ஊழலோ சீண்டலோ தவிர்த்தால் வாழ்க்கை துணையோடு ஒரு தற்காலிக பிரிவை நீங்கள் தவிர்க்கலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மீனம், உங்களுடைய பேச்சிலாக எல்லாரையும் கவர்ந்து எழுப்பீர்கள். உங்கள் பேச்சு திறமையால் காரியங்களை சாதிப்பீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளுடைய திறமை உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். பணியில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் இருக்கும். அதனால் மனம் விரக்தி அடையும். மனம் ஒரு தனிமையை நாடும். ஒரு மனதில் இனம் புரியாத கவலை உண்டாகும். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். நீங்கள் எதையும் துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் திறமை வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பது, அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். இது போன்ற காணொளிகளை மறக்காது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. முருகாசனம், கந்தாசனம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பர் சிவகுருநாதனின். நன்றி, வணக்கம். நாளை பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.